இப்போ நம்ம மேட்ரிக்ஸில் அணிகளில் அடுத்த கணக்கு நம்ம பார்க்க போகிறோம். 3.18 மூணாவது கணக்கு. இதுவும் 5 மார்க் கணக்கு. சரிங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் பயிற்சி 3.19, இது 3.18. சரிங்களா? x + y = 7035, x - y = 3004 எனில் x மற்றும் y ஆகிய அணிகளை காண்க. சரிங்களா? இதை நம்ம ஈஸியாக வந்து போட்டுடலாம். 5 மார்க் இந்த சம்பளம் வந்துச்சுன்னா ஈஸியாக நம்மளால் 5 மார்க் எடுக்க முடியும். இப்போ கொடுத்துருக்குற கணக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். சரிங்களா? என்னென்ன கொடுத்துருக்குறாங்க? x + y = 7035 கொடுத்துருக்காங்களா? இதை சமன்பாடு நம்பர் 1ன்னு எடுத்துக்கோங்க. சமன்பாடு நம்பர் 1ன்னு எடுத்துக்கோங்க. ரெண்டாவது கொடுத்துருக்காங்கல்ல, அதை தனியாக எடுத்து எழுதுங்க. x - y = 3004. சரிங்களா? இதை சமன்பாடு நம்பர் 2ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா சமன்பாடு நம்பர் 1ஐயும் சமன்பாடு நம்பர் 2ஐயும் கூட்ட போகிறோம். சமன்பாடு நம்பர் 1ஐயும் சமன்பாடு நம்பர் 2ஐயும் கூட்ட போகிறோம். கூட்டுறதா இருந்தால் பாருங்களேன், ஒரு எக்ஸையும் கூட்டினோம்னா எவ்வளோங்க வரும்? 2x. இந்த ப்ளஸ் ஒய்யும் மைனஸ் ஒய்யும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கேன்சல் ஆகிடும். = இவங்களையும் என்ன பண்ணணும்? நம்ம கூட்டணும். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டோட ஃபஸ்ட்டை கூட்டணும், செகண்டோட செகண்டை கூட்டணும், தேர்டோட தேர்டை கூட்டணும், ஃபோர்த்தோட ஃபோர்த்தை கூட்டணும். அப்போ 7ஐயும் 3ஐயும் கூட்டினா 10, 0ஐயும் 0ஐயும் கூட்டினா 0, அப்புறமா 3ஐயும் 0ஐயும் கூட்டினா 3, 3ஐயும் 0ஐயும் கூட்டினா 3, 5ஐயும் 4ஐயும் கூட்டினா 9. புரியுதா? ஆனால் நமக்கு தேவை எக்ஸ் தானே. ஸோ எக்ஸ் = இங்கே இருக்கக்கூடிய மல்டிப்ளை உள்ளே வந்துச்சுன்னா டிவைட் ஆகிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே இருக்கக்கூடிய பெருக்கள் அந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தலாக மாறிடும். இந்த மாதிரி மாறிடும். சரிங்களா? அப்போ இதில் எதெல்லாம் சிம்பிளிஃபை ஆகுதோ அதை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணி போட்டுக்கலாம். ஸோ எக்ஸ் = 10 2ஆல் வகுத்தோம்னா 5 வருமா? 5. இது 0னா 0 அப்படியே வந்துடும். இவங்க ரெண்டு பேரையும் அப்படியே எழுதிக்கலாம். 3/2 9/2. இதுதான் நமக்கு தேவையான எக்ஸினுடைய மதிப்பு. புரியுதா? சிம்பிளாக எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு சமன்பாடு எடுத்தேன், ரெண்டாவது சமன்பாடு எடுத்தேன், ரெண்டு சமன்பாடையும் கூட்டுறேன். ஒரு எக்ஸையும் கூட்டினா 2x, ப்ளஸ் ஒய்யையும் மைனஸ் ஒய்யையும் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பையும் இந்த உறுப்போட நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? கூட்டியிருக்கேன். முதல் உறுப்போட முதல் உறுப்பு, இரண்டாம் உறுப்போட ரெண்டாம் உறுப்பு, கீழே இருக்கக்கூடிய முதல் உறுப்போட முதல் உறுப்பு, கீழே இருக்கக்கூடிய ரெண்டாம் உறுப்போட ரெண்டாம் உறுப்பை கூட்டியிருக்கிறேன். இங்கே 2xன்னு வந்ததுனால நமக்கு எக்ஸ் தான் தேவை. மல்டிப்ளைல இருக்கக்கூடிய 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவைட் ஆகிடும். இப்போ நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஒய் கண்டுபிடிக்கிறதுக்கும் இதே மாதிரி ஃபார்மெட் தான் நம்ம பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அதே மாதிரி 2 ஈக்குவேஷன் நீங்கள் எடுத்து எழுதிக்கோங்க. x + y = 7035. தென் ரெண்டாவது ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. x - y = 3004. இப்போ நம்ம 2 ஈக்குவேஷனை முதல்ல என்னங்க பண்ணோம்? கூட்டணுமா? இப்போ நம்ம இந்த 2 ஈக்குவேஷனை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கழிக்க போகிறோம். முதல்ல கூட்டினோம்னா நமக்கு y கேன்சல் ஆச்சு. இப்போ நம்ம கழிக்க போகிறோம். கழிக்கிறதா இருந்தால் கவனமாக இருக்கணும். இங்கே சைனை வந்து மாற்றணும், குறிகளை வந்து மாற்றணும். இப்போ இது ப்ளஸ் எக்ஸா, இது எப்படி மாற்றிக்கணும்னா மைனஸ் எக்ஸாக மாற்றிக்கணும். இங்கே மைனஸ் இருந்ததுன்னா இதை ப்ளஸ்ஸாக மாற்றிக்கணும். இங்கே டோட்டலாக மைனஸ் போட்டுக்கணும். இதுக்கு பேர் தான் குறியை மாற்றுறதுன்னு அர்த்தம். அதாவது இது சமன்பாடு நம்பர் 1 இல்லையா, இது சமன்பாடு நம்பர் 2 இல்லையா. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா 1ஐயும் 2ஐயும் கழிக்க போகிறோம். கழிக்கிறதா இருந்தால் இங்கே குறியை மாற்றணும். எக்ஸுக்கு நமக்கு ப்ளஸ் இருக்கிறதுனால மைனஸ் போடுறோம், மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் போடுறோம். இங்கே நாம் வந்து டோட்டலாக மைனஸ் வந்து நம்ம போடணும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா சிம்பிள் தான். ப்ளஸ் எக்ஸும் மைனஸ் எக்ஸும் கேன்சல் ஆகிடும். சரிங்களா? இங்கே ப்ளஸ் ஒய்யாக மாறி இருக்குது தெரியுதா? அப்போ +1y + 1y + 2y. ஒரு ஒய்யையும் கூட்டினோம்னா 2y. இப்போ முதல்ல இருந்ததில் வந்து கூட்டணும், இப்போ கழிக்கணும். அப்போ 7ல் 3 கழிச்சிடணும். புரியுதா? 7ல் 3 கழிச்சிட்டோம்னா 4. 0 - 0 பிரச்சனை இல்லை, 0. 3 - 0 3. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 3 - 0 அப்படின்னா 3. ஒருத்தன்ட்ட 3 ரூபா இருக்குது, ஒருத்தன்ட்ட 1 ரூபா கூட இல்லை. ரெண்டையும் கழிச்சோம்னா 3 ரூபா வரும். அடுத்து 5 - 4னா 1. புரியுதா? அப்போ இதிலேருந்து நம்ம ஈஸியாக எடுத்துடலாமா? நமக்கு தேவை ஒய் மட்டும்தானே. அப்போ இங்கே மல்டிப்ளை இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? டிவைட் ஆகும். அப்போ 4/2 0/2 3/2 1/2 இல்லைங்களா? இப்படி வரும். அப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எடுக்கிறதா இருந்தால் 2 0 3/2
3/2 எடுத்துக்கலாம், 1/2 1/2 எடுத்துக்கலாம். அப்போ இதுதான் ஒய்யுடைய ஆன்சர். அவங்க கேட்ட எக்ஸுடைய ஆன்சர் இது, இவங்க கேட்ட ஒய்யுடைய ஆன்சர் இது. சரிங்களா? தனியாக நம்ம ஆன்சரை மட்டும் எடுத்து எழுதிடணும். ஓகேயா? இப்போது திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன் பாருங்களேன். இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கணும், இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கணும். 2 ஈக்குவேஷனையும் முதல்ல கூட்டணும், எக்ஸ் கிடச்சிடணும். 2 ஈக்குவேஷனையும் கழிக்கணும்னா நாம் கீழே இருக்கிறதுக்கு மட்டும், மேலே இருக்கிறது எதையும் பண்ணக்கூடாதுங்க. 2வது ஈக்குவேஷனுக்கு மட்டும் குறிய மாற்றணும். 2வது ஈக்குவேஷனுக்கு மட்டும் குறிய மாற்றணும். குறிய மாற்றினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக +x -x கேன்சல் ஆகிடும். 1y 1y 2y ஆயிரும். இதிலேருந்து இதை கழிக்கணும். கழிச்சதுக்கு பின்னாடி நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம், நமக்கு ஒய்யோடைய ஆன்சர் கிடச்சிருது. சரிங்களா? இதில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா என்கிட்ட கேளுங்க.